श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமாக பெரிய பிராட்டி ரங்கநாயகி தாயாரை பற்றி ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் அருளி செய்திருப்பதை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம், ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சாரிய எழுதினதும் மற்ற புஸ்தகங்கள்லேருந்தும் ரொம்ப அழகாக அடியேன் மியர்லி ரீப்ரொடியூஸ் தான் பண்ணிட்டுருக்கேன். சுக்குமி லகுதி பிலி அப்படின்னு ஏதோ இளைய புன் கவிதையிலும் எம்பிரார்க்கு இனியவாறேன்னு ஆச்சாரிய முகோல்லாசத்திற்காக இதை அடியேன் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 53வது ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். பெருமாளும் பிராட்டியும் எப்படி அவதாரங்கள் எடுத்து அந்த அவதாரங்கள் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. நேதுர் நித்ய சகாயினி ஜனனி நஸ்திராத்தும் த்வமத்ராகதா லோகே த்வன்மஹிமா பபோதபதிரே பிராப்தா விமர்தம் பஹூ கிளிஷ்டம் கிராவசு மாலதே மிருதுபதம் விஸ்லிஷ்ய வாசோவனே ஜாதோ திக்கருணாம் திகஸ்து யுவயோ ஸ்வாதந்திரமத்யங்குஷம் நேதுர் நித்ய சகாயினி ஜனனி நஸ்திராத்தும் த்வம் அத்ராகதா லோகே த்வன் மஹிமாவபோதபதிரே பிராப்தா விமர்தம் பஹு கிளிஷ்டம் கிராவசு மாலதி மிருதுபதம் விஸ்லிஷ்ய வாசோவனே ஜாதோ திக் கருணாம் திகஸ்து யுவயோ ஸ்வாதந்திரமத்யங்குஷம். எம்பெருமானுடைய அவதாரங்கள், ஒவ்வொரு அவதாரங்கள்லையும் பிராட்டியும் அவதரிக்கிறார் என்று சுவாமி ஆளவந்தார் தெரிவித்ததையே இங்கேயும் சுவாமி பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அவ்வாறு எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் போதும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு ஏற்பட்ட துன்பங்களை எண்ணி இனிமேல் இந்த மாதிரி அவதாரமெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பரிவு பொங்கும் பரிவாலே சொல்கிறார். தேவரீர் தாயாரே, தேவரீரும் பெருமாளும் இந்த மாதிரி அவதாரங்கள் எடுத்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு, தாயே எம் போன்ற சம்சாரிகளை காப்பதற்காக தேவரீர் இந்த மண்ணுலகில் வந்து அவதரித்தீர். நாயகனான ஸ்ரீராமனுக்கு சகதர்மச்சாரிணியாக விளங்கின உமது மகிமையை யாராவது எடுத்துரைத்தாலும் காது கொண்டு கேளாத மக்கள் மத்தியில் வந்து அவதரித்தீர். உமது மகியை யாராவது எடுத்துரைத்தா கூட அதை காது கொண்டு கேட்காத மக்கள் நடுவில் அவதரித்தீர். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்காய் என்றபடி கர்மத்திற்கு வசப்பட்டவர்களான சம்சாரிகளுக்கு நடுவில் அவர்களும் படாத கஷ்டங்களையெல்லாம் தேவரீர் பட்டீர், அனுபவித்தீர். பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல்பாய என்றபடி கூர்மையான பருக்கை கற்களை உடைய, கூர்மையான ஷார்ப்பாக இருக்குமா கல், அந்த அப்படி கற்களை உடைய காட்டில் மிருதுவான பாதங்களை உடைய நீர் நடந்து சென்று ராமன் பட்ட கஷ்டத்தை அனைத்தையும் நீரும் அனுபவித்தீரே. 10 மாதம் பிரிந்து நின்று செந்நாய்களால் சூழப்பட்ட மான் போல அந்த ராட்சசிகள் நடுவில் எவ்வளவு கஷ்டப்பட்டீர், துடித்தீர். அந்தோ தேவரீருடைய கருணையை என்னென்று சொல்வேன், எங்களுக்காக வல்லவோ இப்படிலாம் பண்ணீர். இவையோ என்பதனால் பிராட்டியினுடைய கருணையும் எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்தையும்
அந்தோ அந்தோ என்று வெறுத்து பேசுகிறார். வெறுத்துனா பச்சாதாபப்பட்டு, ஏன் இப்படிலாம் கஷ்டப்பட்டீர், ஏன் கஷ்டப்பட்டீர் அப்படின்னு பச்சாதாபப்படுகிறார், பரிதாபப்படுகிறார். பரிவு பொங்கும் பரிவாலே ஆசைப்படுகிறார் சுவாமி. நேத்துர் நித்ய சகாயினி ஜனனின ஸ்திராத்தும் துவமத்ராகதா லோகே त्वन्महिमावबोधिबधिरे प्राप्ता विमर्दं बहु क्लिष्टं ग्रावसु मालती मृदुपदं विश्लिष्य वासो वने जातो दिक्करुणां दिगस्तु युवयोः स्वातन्त्र्यमत्यङ्कुशं जननी. எல்லாருக்கும் தாயே, பெரிய பிராட்டியே, நேத்துகு நாயகனான எம்பெருமானுக்கு, நித்திய சகாயினி எப்பவும் சகாயினி எப்பவும் துணை தேவரீர், எப்போதும் எதிலும் நாயகன் எம்பெருமானுக்கு துணையான தேவரீர். துவம் தேவரீர், நகா எம்போன்ற நீச்ச மக்களை, எம்போன்ற ஜீவாத்மாக்களை திராத்தும் பாதுகாப்பதற்காகவே துவன் தேவரீருடைய மகிமா பெருமைகளை அவபோத அறிந்து கொள்வதில் பதிரே செவிடானவர்களைப் போன்ற அத்த இந்த பிரகிருதி மண்டலத்தில் உம்முடைய மகிமையெல்லாம் எங்களுக்கு இவாளுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இவாள்லாம் செவிடு. உம்ம மகிமையை கேட்கறதுக்கு கூட இவாளுக்கு கொடுப்பனே இல்லை, புண்ணியம் பண்ணல. அப்படிப்பட்ட மக்கள் நடுவில் இந்த பிரகிருதி மண்டலத்தில் உள்ள லோகே புவியில் ஆகதா அவதரித்தவராகி பகு சொல்லடங்காத பகு பலவிதமான விமர்த்தம் வருத்தங்களை பிராப்தா அடைந்தீர். எவ்வளவு கஷ்டம் அடைந்தீர். மாலதி ஜாதிப்பூவை போல மிருது பதம், ஜாதிப்பூ போல அவ்வளவு மிருதுவான திருவடி, பஞ்சை போன்ற திருவடி, வெண்பஞ்சு மேகங்களை போன்ற திருவடி, அப்படி மெல்லிய தேவரீர் திருவடி. கிராவசு, அதுலேருந்தான் போட்டிருக்கு கிராவல். கிராவசு பாறைகளிலும் பொருங்கால்களிலும் அந்த பாறைகளிலும் அந்த அதனுடைய கூராக இருக்கிற அந்த கல் அதிலையும் கிளிஷ்டம் வருத்தம் அடைந்தது அந்த திருவடி அந்த கல்லில் பட்டு. வனே தண்டகாரண்யத்திலும் அசோகவனத்திலும் கணவனை பிரிந்து வாசகா சில நாட்கள் வசிப்பது என்ற ஜாதகா அது ஏற்பட்டு விட்டது. யுவயோகோ திவ்ய தம்பதிகளான உங்கள் இருவருடைய கருணை, ரெண்டு பேருடைய கருணையை நிந்திக்கணும். நிந்திக்க வேண்டும். இப்போ எப்படி ஒரு கருணையா? சா, என்ன கருணை இது? ஏன் இவ்வளோ கருணை உங்களுக்கு? அத்தியங்குஷம் அளவுக்கு மீறிய யுவயோகம் உங்கள் இருவருடைய சுவாதந்திரியம், இஷ்டப்படி நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இஷ்டப்படி ரெண்டு பேரும் நடந்துக்கிறீங்க. இஷ்டப்படி உங்களுக்கு காருண்யம் கொட்டுறது, கருணை வெள்ளம். இந்த 2 நாளையும் நீங்கள் இவ்வளவு அவதாரம் எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தேவையா? திக்கஸ்து, இதெல்லாம் நிந்திப்பதாக வேண்டும், இதெல்லாம் நிந்திக்கணும். ஐம் கம்ப்ளீட்லி நாட் ப்ளீஸ்ட் வித் இட் அப்படின்னு ஒரு உரிமையோட தன்னுடைய தாயும் தந்தையும் படும் கஷ்டத்தை எண்ணி அனுபவிக்கிறார் சுவாமி. இவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பட்டது. அதுக்கு ஸ்ரீவத்சங்காச்சாரியுடைய வியாக்கியானம் அதை விட ஆச்சரியம். எம்பெருமானும் பிராட்டியும் இந்த பிரகிருதி மண்டலத்தில் மனுஷர்களாக வந்து அவதரித்து மனிதர்கள் படும் துன்பங்களை விட அதிகமாக துன்பப்பட்டன. மனுஷர் படுற துன்பமெல்லாம் நத்திங். 14 வருஷம் யாராவது காட்டுக்கு போகணுவாளா ராஜாவாக பிறந்து? நம்மளா இருந்தால் போயா வேறு வேலை இல்லை அப்படின்னு விட்டுருவோம். ராமாவதாரங்களில் அந்த துன்பப்பட்டது ஆச்சரியமாக தெரியும். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். இதற்கு இந்த திவ்ய தம்பதிகளின் சுவாதந்திரியமும் கருணையும் தான் காரணம். அதை எண்ணி இந்த கருணையும் வேண்டாம், அந்த சுவாதந்திரியம் வேண்டாம், ஏன் இப்படி கஷ்டப்படணும், இப்படி படாத பாடுகளை இனிமேல் அனுபவிக்க வேண்டாம் என்று உரிமையோடு கோபிக்கிறார். அவதார காலத்தில் திவ்ய தம்பதிகள் நடத்திய யாவும் அபிநயம்தான் என்றாலும் எல்லாம் நாடகம். அவெல்லாம் சர்வேஸ்வரன். இதெல்லாம் கர்ம வினையினால் வந்ததல்ல. அவள் சும்மா நடித்தா அப்படின்னு நம்ப இருந்தாலும் உண்மையில் அவர்களுக்கு துன்பம் முதலானவை இல்லை என்றிருந்தாலும் நடந்த நிகழ்ச்சிகளை எண்ணி பார்த்து ஒரு பக்தனாக இருந்தால் அவன் ஞானம், பகவத் ஞானம் இருந்தே, பரதத்துவ ஞானம் இருந்தே, அதனால் பெருமாள் அவனுக்கு தெரியாதா, அவன் சும்மா நடிப்பு தானே,
அப்படின்னு அன்எஃபெக்டடாக இருக்கிறத விட வரதன் வெள்ளை ஏழ்றார், கொடை பிடிங்க, வெயில் காயறது, வெயில் வரதன் விக்கிரகம் மேலே அடிக்கிறது அப்படின்னு ஓடி வந்து கொடையை பிடிக்கிறாளே ஒரு வித்வான், அவருக்கு தெரியாதான ஞானம் தெரிஞ்சாலும் அந்த பகவத் பிரேமை, அந்த பக்தியின் உச்சம், அதனால் பெருமாளுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி இந்த துன்பங்களை எண்ணி பார்த்து மனம் நெகிழ்ந்து அருள்கிறார். பெருமாளே சொல்கிறானா, பக்திரஷ்ட விதா ஹ்யோஷா என்ற வாக்கியத்தில் மத்கதா ஸ்ரவணே பக்திகி ஸ்வர நேத்ராங்க விக்ரியா மத்கதா ஸ்ரவணே பக்திகி ஸ்வர நேத்ராங்க விக்ரியா என்று காட்டப்படுகிறது. பக்திரஷ்ட விதா ஹ்யோஷா என்ற வாக்கியத்தில் மனம் நெகிழ வேண்டும். எம்பெருமானின் அவதார செயல்களை கேட்கும்போது கால் ஆடும், கண் பனிக்கும், கண்ணில் அப்படியே ஜலம் தழும்பணும், பேச்சு வராமல் அப்படியே தொண்டை தழுக்கணும், ஸ்வரம் கத்கதமாக இருக்கணும், திருக்கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்பம் பெருகணும், கை கால்கள் நடுங்கணும், தன்னை அறியாமல் ஏற்பட வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். அப்படி எந்த நிகழ்ச்சி ஸ்ரீ பட்டரை இப்படி திருவுள்ளத்தை உருக வைத்தது என்று அவரே அருள்கிறார். கிளிஷ்டம் கிராவசு மாலதி மிருதுபதம், ஜாதி பூவை விட மிருதுவான தேவரீருடைய திருவடிகள் வட்டமடைந்ததே என்கிறார். இங்கு குலசேகர பெருமாள் அருளிய பெருமாள் திருமொழியில் 9வது பதிகம்னு குலசேகர பெருமாள் அருள்கிறார். தசரதனுடைய ரோல், தசரதன் மாதிரி தன்னை ஏறிட்டு கொண்டு குலசேகர பெருமாள் தசரதன் புலம்பரா மாதிரி, ஐயோ ராமா, உன்னை போய் நான் காட்டு காமிச்சிட்டேன்னு, எப்பேற்பட்ட மகா பாப்பி இந்த அப்பன், இந்த தந்தை, எப்படி தாளினை வணங்கி வளரகரம் தொழுதேத்த மன்னானாவன் நின்றாயை, அரியணை மேல் இருந்தாயை, நெடுங்கானம் படரப்போகுவென்றால் எம்மி ராமாவோ, உனைப்பயந்த கைகேசி தன் சொற்கேட்டு நன்றாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே. எவ்வளவு அழகாக அனுபவிக்கிறார் சுவாமி. எவ்வாறு நடந்தனை ராமாவோ எம்மி ராமாவோ. அதுவும் அவர் 2வது பாசுரத்தில் சொல்கிறார், களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி நெய்வாய வேல் நடுங்கன் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை என்று அமாவோ. களிரொழிந்து யானை தேர் அதெல்லாம் ஒழிந்து அதெல்லாம் விட்டுட்டு போய் காட்டுக்கு போய் அந்த சீத்தையும் அந்த லக்ஷ்மணனும் கூட எப்படி நடந்த அந்த வனத்தில் ராமா என் ராமா, மெல்லணை மேல் முன்துயின்றாய் இன்று இனிப்போய் வியன்காட விரத்தின் நீழல் கல்லணை மேல் கண் துயில கற்றனையோ காகுத்தா கரிய கோவே. மெத்துன்னு ராயல் கம்ஃபர்ட், எவ்வளவு ஆச்சரியமாக அம்சதூளிக்கா மஞ்சத்தில் படுத்துண்டு இங்கே எப்படி அனுபவித்த யுவராஜாவா அங்கே போய் கல்லுலேயும் மரத்தின் நிழல்லையும் கருங்கல்லையும் எப்படி கண் துயில கற்றனையோ காகுத்தா கரியகோவே அங்கே எப்படி தூங்கிறதுக்கு கத்துண்ட ராமா. பொருந்தார் கைவேல் துதி போல் பரல்பாய மெல்லடிகள் குருதி சோர விரும்பாத கான் விரும்பி வெய்யுலரைப்ப வெம்பசி நோய் கூற இன்று பெரும் பாவியேன் மகனே போகின்றாய். 5வது பாசுரத்தை தெரிவிக்கிறார். அப்படியே வெயில் மேலே உச்சந்தலையில் வெயில் அடிக்கிறது, பசி, அதுவும் அந்த திருவடி கல்லில் குத்தி ரத்தம் வரும். எப்படி போன பாவியே, இந்த பாவியோட மகன் போரியே, விழலுடுத்து கலனணியா தங்கங்கள் அழகு மாறி கலன் அணியாது அங்கங்கள் அழகு மாறி, அந்த அங்கங்களில் எவ்வளவு அழகான அங்கங்கள், அதெல்லாம் அழகு போயிருக்கும். எழில் வேத புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றா நுண்மருங்கும் மெல்லியலின் மருகியையும் வனத்தில் போக்கி. ஸ்ரீ குலசேகர பெருமாள் ஆச்சரியமாக தசரதன் புலம்பலை அருள்கிறார். கொன்னவிலும் வெங்கானத்துடு கொடுக்கதிரோன் துண்ணு வெயில் வருத்த வெம்பரல் மெல் பஞ்சடியார். எவ்வளவு ஆச்சரியமா அந்த வெயில் வருத்தறதா அவனை, அந்த திருமேனியை. எத்தனை கஷ்டங்கள், அத்தனை கஷ்டங்களும் பிராட்டியும் பட்டால் இன்னும் ஜாஸ்தி பட்டார். ஏன்னா பெருமாளாவது கொஞ்சம் கொஞ்சம் திருவடி கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். இவளது பஞ்சு போல திருவடி,
ஜாதிப்பூவை விட மிருதுவான திருவடியின் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். எத்தனை கஷ்டங்கள்! அது மட்டுமா, ஏகாட்சி ஏககர்ணின்னு ஒரு காது உடையவள், ஒரு கண் உடையவள், 700 ராட்சசிகள் நடுவில் அசோகவனத்தில் வாசம். ஸ்வகணேன மிருகீம் ஹீனாம் ஸ்வகணேனா விரதாமிவ வால்மீகி தெரிவிக்கிறார். வால்மீகி பகவான் ஸ்வகணேன மிருகீம் ஹீனாம் ஸ்வகணேன விரதாமிவ, பெண் மானை சுற்றி வரும் 700 ஓநாய்கள் போல அந்த ராட்சசிகள், நடுவில் பெண் மான் போன்ற சீதை. இப்படி பிராட்டியை பற்றின துதி. அதனால் பிராட்டியை கூப்பிட்டு, உமக்கு சுவாதந்திரியம், உமக்கு அந்த காருண்யம் ரெண்டும் இருக்கு. கருணை மட்டும் பிராட்டியிடம், சுவாதந்திரியம் எம்பெருமானிடம் சொல்லுவது தவறு. அதில் சுவாரஸ்யம் இல்லை. ஒன்றொடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ற உயிரெல்லாம் உய்ய என்று சர்மஸ்லோகாதிகாரத்தில் ஆச்சாரியன் காட்டியபடி இருவருக்கும் சேதன உத்தார கர்மங்களில் அன்வயம் உண்டு என்று அறிய வேண்டும். அவ்வளவு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் சுவாமி. மனிதர்கள் படும் துன்பங்களை விட அதிகம் படுகிறார்கள் இவர்கள். அவதார காலங்களில் திவ்ய தம்பதிகள் நடத்தியவை ஒரு அபிநயம் என்று நினைத்தால் கூட, அந்த ராமன் எவ்வளவு துக்கம் பட்டான், சீதை எவ்வளவு கஷ்டப்பட்டாள் அப்படின்னு, காலஸ்யகிச்ச மிருத்யோச்ச ஜங்கமஸ்தாவரஸ்ய ஈஷதே பகவான் ஏக சத்தியம் ஏதம் பிரவீமிதே ஈஷன்னபி மகாயோகி சர்வஸ்ய ஜகத பிரபுன்னு கர்மாணி ஆரபதே கத்தும் கீனாசைவ துர்பலகா என்கிறது மகாபாரத ஸ்லோகம். அதாவது காலத்தையும் மிருத்யுவையும் ஜங்கம ஸ்தாவரங்களையும் எம்பெருமான் ஒருவனே நியமனம் செய்கிறான். பிரபுவாயும் ஆச்சரியமான ஞான சக்திகளை உடையவனாயும் எல்லாவற்றையும் நியமனம் பண்ணுகிறவனாயும் அவன் இருந்தாலும், பலமில்லாத குடியானவனைப் போல தனக்கு தகாத செயல்களை தூது போவது, வண்டி ஓட்டுவது, தேர் ஓட்டுவது, அப்புறம் வெண்ணெயை திருடியா கட்டுண்ணப்படுவது, இப்படி மாயத்தால் உலகங்களை மயக்குகிறான். எவர்கள் அவனை சரணாகதி பண்ணுகிறார்கள் அவர்கள் அந்த மோகத்தை அடைவதில்லை. இவன் நம்மளைப் போல ஒரு மனித பிறவின்னு அவர்கள் நினைப்பதில்லை. யார் சரணாகதி பண்ணாலோ அவர்கள். இதுதான் இந்த மகாபாரத ஸ்லோகத்தின் பொருள். அதாவது இதை கொண்டு சாத்வீக பிரகிருதிகள் வியந்து ஆச்சரியமாக அனுபவிப்பார் அவனுடைய கஷ்டங்களை. பெருமாள் இப்படி நமக்காக அவதாரம் எடுத்திருக்கானே. ஆசூர பிரகிருதிகள் நம்மை போல தான் அவன் மரத்தை இதையும் கட்டிண்டு அழனான், இவர் பெருமாளா அப்படின்னு எம்பெருமானை எண்ணி நரகத்தில் வீழ்வர். அதைத்தான் பட்டர் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.